இல்லை, எனக்கு புரியலை. இன்றைக்கி காலையில் நடந்த டாஸ்கில் வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அந்த சம்பவத்தில் நான் என்னுடைய கருத்தை சொன்னேன். அதுவும் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இந்த டாஸ்கில் நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சும் அதை சொல்லியும் மீண்டும் மீண்டும் பார்வதி போயிட்டு சபரிக்கிட்ட வந்து விளையாட போனது, சீண்ட போனது தப்பு. அதே மாதிரி சபரியும் புஷ் பண்ணி தள்ளி விட்டது தப்பு. இது வந்து இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுத்ததே பிக் பாஸ் பண்ண தப்பு. இங்கே சில பைத்தியங்கள்லாம் இருக்காங்க, இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு மன்னிச்சிருங்க. அது என்ன ஆணு பொண்ணு டேய், ஏன்டா கொஞ்சமாச்சும் உங்களுக்கு இந்த 6 அறிவுன்னு எதனா உனக்கு இருக்குதா இல்லையா? ஆணும் பொண்ணும் சமந்தான். ஆணுக்கு நிகராக பெண்கள் நிற்கணுன்றதுலாம் கரெக்டு தான். அதுக்குன்னு நேருக்கு நேர் ஒரு ஆணும் பொண்ணும் சண்டை போட விட முடியுமா? லூசாடா நீங்களா? எதில் ஒரு ஆணுக்கும் ஒரு பொண்ணுக்கும் போட்டி வரணுமோ அது இதில் தாண்டா ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் போட்டி வரணும். எதிர்க்க ஒரு பையன் நின்றுக்கிட்டு தம்மா தூண்டு இருக்கிறாங்க பார்வதி, பிடிச்சி அவர் தள்ளி விடுறாரு. அந்த ஒரு பலத்துக்கு ஈக்குவலாக பார்வதியால் பண்ண முடியுமா? நம்ம அதை மீன் பண்ணி பேசினா என்ன ஆணும் பொண்ணும் சமம், இங்கே எல்லாரும் என்ன ஆணும் பொண்ணுன்னு பேசுகிறீங்க, இங்கே எல்லாரும் ஈக்குவல் தானே, அது தானே இது தானே? இல்லை, எனக்கு புரியலை. பார்வதியை திட்டினா பார்வதி ஏன்டா திட்டுற, பார்வதி மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுமா, பார்வதி விட்டா உனக்கு வேறு ஆளே கிடைக்காதான்னு சொல்லி திட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம் வருது. பார்வதிக்கு நான் சப்போர்ட்டே பண்ணல. சபரி சொன்ன அந்த வார்த்தை தப்பு. நான் வேணும்னு தான் அடித்தேன்னு சொன்ன அந்த வார்த்தை தப்பு. என்னதான் ஒருத்தவங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தாலும் வேணும்னு ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறதுன்றது தப்பு. ஏற்கனவே இதே சபரி அவங்க மேலே டீயை ஊற்றணும்னு சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரு. அதை நம்ம சொன்னால் பார்வதிக்கு சொம்பு, பார்வதிக்கு பிஆர். இத்தனை நாளாக எங்கடா போனீங்க நீங்களா? உடனே அன்சப்ஸ்கிரைப் பண்ண தாராளமாக பண்ணிட்டு போங்க. எனக்கு புரியவே இல்லை. ஏய், இன்னைக்கு காலையில் வரைக்கும் நான் பார்வதி திட்டியிருக்கேன்ப்பா. இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் நான் பார்த்தப்ப சபரியோடைய அந்த காலில் வந்து அடித்தது எனக்கு உண்மையாலுமே அடித்த மாதிரி தான் இருக்குது, வேணும்னு அடித்த மாதிரி தான் இருக்குது. அது தப்பு. அவங்க பிடிச்சி தள்ளி விடும்போது கீழே விழுந்து எதனா ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? இதைத்தான் நான் கேட்டேன். இது கூட நான் கேட்கக்கூடாதா? எனக்கு புரியவே இல்லை. எனக்கு சீரியஸாக திட்டினா திட்டுறதுக்கு என்ன திட்டுறதுக்கு ஒரு கூட்டம் வருது. ஒரு சின்ன ஒரு வார்த்தை, பார்வதி நல்லவங்கப்பா, ஐயோ பார்வதியை பார்த்தா பாவமாக இருக்கு, ஐயோ அப்படின்லாம் நான் சொல்லலை. ஒரே ஒரு வார்த்தை, சபரி இந்த மாதிரி நான் வேணும்னு தான் அடித்தேன்னு மென்ஷன் பண்ணது தப்பு அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து அவர் தள்ளி விட்டது தான் சொன்னார், இதை தான் சொன்னார், அதை தான் சொன்னார். தள்ளி விடுறது அடிக்கிறதுன்னு சொல்ல முடியாது யாராலும். சபரி சொன்ன வார்த்தை நான் வேணும்னு தான் அடித்தேன். அடிக்கிறது அப்படிங்கிறது அடிக்கிறது, தள்ளி விட நான் வேணும் தான் தள்ளி விட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். காலால் அவர் வந்து பின்னாடி உதைச்சது வேணும்னு தான் பண்ணாரு அப்படிங்கிறத அவரே சொல்லிட்டார். சரியா? இது எனக்கு அரவிந்த் அப்படிங்கிற நான், நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்களோ அதை வாந்தி எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க, ஆடியன்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்க, யாருக்கு வந்து சப்போர்ட் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அப்படியே வந்து நமக்கு வியூஸும் லைக்ஸும் குவிஞ்சிரும், அதை பிக்கப் பண்ணி பேசலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திவாகர் டைட்டில் வினர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆள் கிடையாது. இது ஏன் சேனல், என்னுடைய கருத்து, நான் என்ன யோசிக்கிறேன்னா அதை சொல்கிறதுக்கு தான் ஏன் சேனல். நான் என்னுடைய பார்வை இந்த சம்பவத்தில் என்னவா இருக்குன்றதை பார்க்கறதுக்கு தான் நீங்கள் வரீங்க. உங்கள் கருத்தை சொல்லலாம், உடனே வந்து நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நீ பிஆர். நேற்று வரைக்கும் நான் வந்து பார்வதிக்கு எதிரி, பார்வதியை வந்து நான் திட்டமிட்டு நான் தாக்குறேன், நெகட்டிவ் பிஆர் பண்ணுறேன். இன்னைக்கு பார்வதிக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை சொல்லிட்டேனோடனே பார்வதிக்கு பிஆர். அவன் என்னடனா போய் அழுதுகிட்டு இருக்கான் சபரி கன்ஃபெஷன் ரூமில். அவர் பயம் வந்துருச்சு அவருக்கு. ஏன்னா கண்ணு வீங்கி அவ்வளோ பெருசாக வீங்குற அளவுக்கு வந்து அவர் ஒரு இது தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்றது வந்து நீங்கள் சொல்லுங்கள். சபரி அந்த வார்த்தையை சொன்னதுனால மட்டும்தான் அதை நம்ம பேசுகிறோம். இல்லைனா இது கேமில் ஒரு விஷயந்தான். அப்போ கூட அந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கிளியராக சொல்லியிருப்பேன், டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டும் பார்வதி அங்கே போனது தப்பு, போய் சபரியை வந்து இது பண்ணது தப்பு. சபரி வந்து டிஃபெண்ட் பண்ணலாம், அவர் தள்ளி விட்டார். பார்வதி தள்ளி விடுறதுக்கும் சபரி தள்ளி விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் அதைத்தான் சொன்னேன். இங்கே பார்வதி சரி சபரி சரி நான் சொல்லலை, ரெண்டு பேருமே தப்பு தான். அண்ட் நான் கடைசியாக சொல்லிக்கிறேன், உங்களுக்கு நான் யாருக்காச்சும் ஒன் சைடாக பேசுகிற மாதிரி இருக்குது, அது உங்களுக்கு பிடிக்கலன்னா தாராளமாக நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், யாராக இருந்தாலும் சரி.
ஏன் சேனல் என்னுடைய கருத்தை தான் என்னால் சொல்ல முடியும். ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னால் பேச முடியாது. நானும் ஒரு ஆடியன்ஸாக இருந்து கமெண்ட் போட்டு போயிடலாம். அரவிந்த் டாக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ராத்திரி பகலமாக 24 மணி நேரம் வெறும் 4 மணி நேரம் தூங்குறேன். காலையில் என்னால் சீக்கிரமாக எந்திரிக்க முடியல. அது வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன், அது வேறு மாதிரி. ஓகேவா? ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம ஒரு நிகழ்ச்சியை பார்த்து நம்மளுடைய கருத்தை சொல்கிறதுக்கு தான் நம்ம வரோம். எனக்கு இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ டென்ஷன் ஆகிறேன். திவாகரை திட்டினா திவாகரை ஏன்டா திட்டுறேன்னு கேட்குறீங்க. திவாகருக்கு சப்போர்ட் பண்ணால் திவாகரை ஏன்டா சப்போர்ட் பண்ணுற உடனே பிஆர்ன்னு ஏறீங்க. திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணால் வயல் கார்டுக்கு சொம்படிக்கிறான் அப்படின்றானுங்க, காசு வாங்கிட்டேன்றானுங்க. நம்ம எதனா மாற்றி பேசினா வந்து உடனே பார்வதிக்கு பிஆர்ன்றானுங்க. நான் எப்பயுமே ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த இன்சிடெண்ட்டை வச்சு தாங்க பேச முடியும். அன்னைக்கான இன்சிடெண்ட்டில் யார் சரி யார் தப்புன்றத சொல்ல முடியும். அதுதான் ரிவ்யூ. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்ததை வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண முடியாது. அந்த புரிதல் இருக்கிறவங்க என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், எனக்கு பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே, நம்ம விட்டுருவோம். சபரி போயிட்டு கன்ஃபெஷன் ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கார். எனக்கு கத்தி அழணும் போல இருக்குது. ஏன்னா அவருக்கு லைட்டாக பயம் வந்துருச்சு. நிஜமாவே அவருக்கு பயம் வந்துருச்சு. இத்தனை நாட்களாக அழாத சபரி இன்னைக்கு போய் என்னை ஃபேக்குன்றாங்க. என்ன பண்ணாலும் என்னை எதனா ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த வாரம் முழுக்க. ஆமாம், கண்டிப்பாக பார்வதியுடைய கேரக்டரை தான் அந்த வாரம் முழுக்க அவங்க பண்ணுவாங்க தான். கண்டிப்பாக சபரியுடைய கேப்டன்ஷிப்பை கெடுக்கிறதுக்கு பார்வதி என்னெல்லாமோ பண்ணுவாங்க. பண்ணட்டும், பண்ணும்போது நம்ம பேசுவோம். ஒருத்தவங்களை அடிபட்டிருக்கு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், சாரின்னு கேட்டிருந்தாலும் முடிஞ்சிருக்கும். நான் வேணும் தான் பண்ணேன்னு இன்டென்ஷனலாக அவர் சொல்லும்போது அது அஃபென்சிவ் தான். அது பார்வதிக்குன்னு இல்லை, யாருக்கு நடந்தாலும் தப்பு தான். பார்வதின்றதுனால நம்ம அதை பேசக்கூடாதுன்னு இல்லைல்ல. அது ஒன்று. இப்போ வந்து ஒரு வேற ஒரு பிரச்சனை ஒன்று போய்கிட்டு இருக்கு. நான் கானா வினோத் அவர்கள் வந்து அசிங்கமாக பேசிட்டாரு, ஏதோ கெட்ட வார்த்தை பேசிட்டாருன்னு சொல்லி சுபிக்ஷாவும் வியானாவும் ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லுவாங்க, நான் வந்து கானா வினோத்துக்கு சொம்பு, கானா வினோத்துக்கு வந்து பிஆர், சுபிக்ஷாவை இப்போ நான் பேசுறதுனால சுபிக்ஷாவுக்கு நெகட்டிவ் பிஆர் நான் பண்ணுறேன், வியானா வந்து ஏன்டா வியானா விட்டா உனக்கு யாருமே தெரியாதான்னு ஒரு கும்பல் வந்து பேசிகிட்டே தான் இருக்கும். எதனா ஒரு கும்பல் சொல்லிகிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் இந்த அளவுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வரைக்கும் நான் பார்வதி அப்போஸ் தான் பண்ணியிருக்கேன், ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்றீங்களே, எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? ஓ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கானா வினோத் அவர்கள் பயன்படுத்தியதாக சுபிக்ஷாவும் வியானாவும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது சுபிக்ஷாவுக்கு தெரியவே தெரியாது. வியானா தான் வந்து போய் சுபிக்ஷாவுக்கு சொல்கிறாங்க. நான் அப்படி தான் பார்த்தேன். சுபிக்ஷா எந்த இடத்துல அதை கவனித்த மாதிரி எனக்கு தெரில. வியானா போயிட்டு சுபிக்ஷா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை அவர் பயன்படுத்துகிறாரு, அண்டு விக்கல்ஸ் கிட்டையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி பேசுகிறாரு, ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேமராவிலையும் சொல்கிறாங்க நம்ம வியானா இந்த மாதிரி கானா வினோத் வந்து பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. சுபிக்ஷா அதை போய் கேட்குறாங்க. இங்கே எங்கேருந்து சுபிக்ஷா உள்ளே வந்தாங்கன்னு தெரில. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. எப்பயுமே சுபிக்ஷாவுக்கு வாயில் தான் சனி. போயிட்டு ஏற்கனவே இந்த ஷோ பற்றி வெளியில் வந்து எவ்வளோ பேர் கெட்ட பேராக இருக்குது, நான் கேட்டேன், நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னீங்க. ஆக்சுவலாக கமுருதினா ஓ அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு போல், என்னன்னு தெரில. அவங்க ரெண்டு பேருக்குமே லைட்டாக ஒரு கிளாஷ் வர மாதிரி வந்துச்சு. அது எதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்கன்னு எனக்கு சரியாக புரியலை. அதை வந்து சொல்லும் பொழுது கானா வினோத் அதை அக்செப்டே பண்ணலை. அவர் பாட்டு பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அவர் வந்து சொல்கிற ஒரு வார்த்தை எனக்கே இரிட்டேட் ஆகுது. சனிக்கிழமை சொல்லுங்கள், வீடியோ பாருங்கள், ஃபுட்டேஜ் பாருங்கள், எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கள். எப்படி வீடியோ பார்க்க முடியும், எப்படி ஃபுட்டேஜ் பார்க்க முடியும்? அசிங்கமாக பேசுனீங்களா இல்லையான்னு கேட்டால் ஆமானா ஆமான்னு சொல்லணும். ஆமாங்க நான் வாய் தவறி வந்துருச்சு சொல்லிட்டேன்னு சொல்லுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு போயிருங்க. நான் பேசவே இல்லை, கேமராவை பாரு இதையே சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதாண்டா சாக்குன்னு திவாகர் உள்ள வர அப்படி, வினோத் அட்டாக் பண்ணுறதுக்கு திவாகர் உள்ள வர அப்படி. இந்த ஷோவை மக்கள் பார்க்குறாங்க, இந்த ஷோவோட பேர் கெட்டு போயிருக்குன்னு இவ்வளோ அக்கறைப்படுற நம்ம சுபிக்ஷா அவர்கள் எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் இன்னமும் உறுத்திக்கிட்டே இருக்குது. எதுக்காக திவாகர்கிட்ட புடவை கட்டிட்டு போய் நின்னீங்க? அப்போ மக்கள் பார்க்கலையா? அப்போ மக்கள் பேசலையா? அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ வியானாவும் சுபிக்ஷாவும் ரெண்டு பேருமே நாமினேஷனில் இருக்காங்க. இது அன்வான்டாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. சீரியஸாக எனக்கு வந்து தோணுது. ஏன்னா அவர் பேசினார்னா நேரடியாக அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம். ஒட்டுமொத்த வீட்டுக்கும் அதை சொல்லணும், கேமராவில் போய் அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் தேவையே இல்லை. வியானா கேமராவில் சொல்கிறதுக்கு முன்னாடி போய் கேப்டன் கிட்ட சொல்லியிருக்கலாம், இந்த வீட்டின் இந்த வார தலைக்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி அவர் பேசுகிறாரு அப்படின்ற சொல்லியிருக்கலாம். கேமராலையும் சொல்லிட்டாங்க, தனிப்பட்ட முறையிலையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க. கும்பலாக அவர் வந்து கிச்சனில் இந்த வாரம் கிச்சன் டீமில் இருக்கார், கும்பலாக சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கேயும் போய் சொல்கிறாங்க.
நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க. இதுக்கப்புறம் தான் பார்வதியோடைய ஆட்டம் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. அவங்க வந்து இப்போ படுத்துருக்காங்க, அந்த ஐஸ் பேக்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. எப்படி இருந்தாலும் அது வந்து பார்க்க நமக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. மற்றபடி பார்வதி மேலே உள்ள எந்த ஒரு விதமான நம்ம இதுக்கு முன்னாடி வச்ச எந்த விமர்சனமும் போகலை. அது எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இருந்தாலும் அடிபட்டுருச்சே அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் தான். நம்ம வந்து நம்ம வன்மத்தை எப்படி வேணாலும் காட்டலாம். உனக்கு தேவைதான், உன் வாய்க்கு இது தேவைதான், கர்மா வந்து உன்னை அடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம என்ன வேணாலும் பேசலாம். இருந்தாலும் அடிப்படுற அளவுக்கு ஒரு விஷயம் போகுதுன்னும் போது யாருக்காக இருந்தாலும் கொஞ்சோண்டு அந்த கர்ட்டசி வேணும். எப்போ எனக்கு அந்த கர்ட்டசி இருக்குப்பா, அது இவங்களுக்கு தான் வரணும், இவங்களுக்கு வரக்கூடாதுன்னா நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. எனக்கு யார் மேலே வேணாலும் அந்த கர்ட்டசி வரும். யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணுவேன். நாளைக்கு திவ்யாவே கூட விமர்சனம் பண்ணுவேன். சாண்ட்ரா தப்பு பண்ணால் சொல்லுவேன், இது தப்புன்னு சொல்லுவேன். பார்வதி நல்ல விஷயம் ஒன்று பண்ணால் சொல்லுவேன் அது நல்லதுன்னு. திவாகர் பண்ணாலும் சொல்லுவேன். அதே பார்வதி தப்பு பண்ணால் அவங்கள கழுவி ஊற்ற போகிற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. புரிஞ்ச மக்கள் அரவிந்த் டாக்ஸில் பயணம் பண்ணுங்க. புரியாத மக்கள் தயவுசெய்து விட்டுருங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் என்னால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எல்லா கமெண்ட்லேயும் போயிட்டு என்னால் வந்து பதில் கமெண்ட் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதுலேயும் இந்த ஃபேஸ்புக்கில்னா ரொம்ப கேவலமாக பேசுகிறானுங்க. இந்த யூடியூப்பில் கூட அவ்வளோ அபியூசிவான கமெண்ட்ஸ் வர்றது கிடையாது. ஃபேஸ்புக்கில் கண்ட மெனிக்கு பேசுகிறாங்க. எதுக்கு தான் இதே வேலையாக இருப்பானுங்க போல். எதுக்கு தான் அப்படி பேசுகிறானுங்க? அதில் அவங்களுக்கு என்ன ஒரு அறிப்புனே எனக்கு தெரில. அவ்வளோ கேவலமாக பேசுகிறதுல என்ன ஒரு அறிப்புனே தெரில. ஸோ இப்போ தான் சுபிக்ஷாவுக்கு ஒரு ஞானோதயம் பிறந்திருக்கு. இந்த வீட்டுக்குள்ளே கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, மக்கள் பார்க்குறாங்க. இந்த வாரம் நாமினேஷனில் வந்திருக்காங்க. அதுவும் பாருங்க, டைரக்ட் நாமினேஷன் பண்ணிட்டாங்களாமா. மேடமுக்கு ஒரே அழ வேற. நான் வந்து சும்மா தான் சொன்னேன், இல்லை இந்த வார்த்தை அஃபென்சிவ் வார்த்தையா இல்லையா, இங்கே மட்டும் கெஸ்ட் இல்லை அப்படின்னா நான் வேற மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்றது இன்னொருத்தவங்கள அஃபென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான். அதுக்கு நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விளக்கம் கொடுக்குறதெல்லாம் வந்து எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? முதல்ல அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு சுபிக்ஷா யார்? என்ன பண்ணிடுவீங்க? அந்த வார்த்தையை சொல்கிறது மூலமாக என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? அவங்க இல்லைன்னா நான் வேற மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்னா அப்படின்னா யாருக்காக இருந்தாலும் அப்படி தானே தோணும். அது வந்து சொல்லிட்டீங்க, அவங்கவுங்கள டைரக்ட் நாமினேஷன் பண்ணுறாங்க. ஏன் பார்வதிக்கு நீங்கள் பண்ணலையா? அது உங்கள் கேம் தானே. இது சாண்ட்ராவுடைய கேமு. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கொடுக்கலான்னும் போது நீங்கள் பார்வதிக்கு ஒரு கேம் விளையாண்டிங்களே. உங்களுக்கு வந்தால் மட்டும் எதுக்கு சுபிக்ஷா அழுவுறீங்க? உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. கரெக்டாக? எல்லாருமே அப்படி தான் இருக்கீங்க இந்த வீட்டுக்குள்ளே. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.